நெல்லை மாவட்டம் கடற்கரை கிராமம் கூத்தன்குழியில் தூண்டல் வளைவு அமைக்க கோரி மீனவ மக்கள் மீன்பிடிக்க செல்லாமல் கடற்கரையில் நின்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிராங்க்லின் விஜய் வழங்க கேட்கலாம். விஜய், இப்போ மீனவர்கள் என்னென்ன பிரதான கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க, மேலும் எவ்வளவு நேரமா இந்த போராட்டமானது நடைபெற்று இருக்கிறது, விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக யுவராணி, நெல்லை மாவட்டத்தில் ஓரி, கூத்தன்குழி, இடிந்தகரை, கூடுதாலை, கூட்டப்பனை, பெருமாள் உள்ளிட்ட 9 கடற்கரை கிராமங்கள் உள்ளன. இதில் கூத்தன்குழியில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். மீன் தொழிலை முக்கியமாக கொண்டு வாழ்ந்து வருகின்றனர். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு கூத்தன்குழியில் கடற்கரையில் தூண்டில் வளைவு அமைக்கப்பட்டது. ஆனால் அது முழுமையாக அமைக்கப்படாததால் பெரும் கடல் அரிப்பை ஏற்படுத்தி விபத்துகள் ஏற்படுவதாகவும், மீனவ பொதுமக்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல முடியாத நிலையில் தங்கள் படகுகளை கடற்கரையில் நிறுத்தி வைக்க முடியாத சூழ்நிலையில் அவதிப்பட்டு வருகின்றனர். இது குறித்து அரசுக்கு மீனவ பொதுமக்கள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை. அதிருப்தி அடைந்த மீனவ பொதுமக்கள் இன்று மீன்பிடிக்க செல்லாமல் கடற்கரையில் ஊர்வலமாக சென்றனர். பின்பு கடலை பார்த்து தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற கோரி கடல் மாதாவை வேண்டி பிரார்த்தனை செய்தும் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பியும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் 1000க்கும் மேற்பட்ட மீனவ பொதுமக்கள் கலந்து கொண்டனர். யுவராணி, நெல்லை கூத்தன்குழியில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் கடற்கரையில் நின்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விஜய். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள இந்த கூத்தன்குழி என்ற கடற்கரை கிராமத்திலே 1500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்கிறார்கள். எல்லோரும் மீனவர்கள். 350 படகுகளில் மீன்பிடிக்க சென்றால்தான் இவர்களுக்கு வாழ்வு. ஆனால் 10 ஆண்டுகளுக்கு முன் அமைக்கப்பட்ட தூண்டில் வளைவு சரிவர அமைக்கப்படாததால் இவர்கள் கடலுக்கு செல்வதற்கே அஞ்சுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. உயிருக்கு ஆபத்து நிலவுகிறது. அவர்களுடைய படகுகளும் இயந்திரங்களும் வலைகளும் கடல் சீற்றத்தினால் சேதமடைந்து அவர்கள் வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்கப்பட்டு அவர்கள் அல்லலுறுகிறார்கள். இந்த சூழ்நிலையிலே கடந்த 10 ஆண்டுகளாக இந்த தூண்டில் வளைவை சரி செய்ய வேண்டும், நீட்டிக்க செய்ய வேண்டும் என்று எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ மனுக்களை அளித்திருக்கிறோம். இந்த மக்கள் அளித்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. செய்வோம் என்று வாக்குறுதிகள் மட்டும் அதிகம் வந்திருக்கின்றன. எனவே மீனவர்கள் இதை ஒரு போராட்டமாக முன்னெடுத்திருக்கிறார்கள். எனவே தமிழக அரசு தயவு கூர்ந்து இவர்களது வாழ்வாதாரத்தை காக்க, இந்த ஏழை மக்களை காக்க உடனடியாக இந்த தூண்டில் வளைவை இவர்களுக்கு அமைத்து கொடுத்து இவர்கள் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மொத்தத்திலேயே கடற்கரையை பொறுத்தவரை கடற்கரை சமுதாயத்துல மக்கள் தொழில் செய்ய வேண்டுமானா அதுக்கு தகுந்த ஒரு பாதுகாப்பு வேண்டும். 2004 சுனாமி வந்த பிறகு மக்கள் நல்ல ஒரு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில தான் தூண்டில் பாலம் அமைத்து கேட்டது. அதை சரியாக அமைத்து கொடுக்காத ஒரு காரணத்தினால், இடையில் நிறுத்திவிட்ட காரணத்தினால் மக்கள் தொழில் செய்வதற்கு மிகவும் சிரமமாக இருக்கின்றது. எந்த தொழிலை எடுத்துக்கொண்டாலும் சரி, மக்கள் தொழில் செய்வதற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. பைபர் கடல்ல ஓட்டி கொண்டு போகணுமானால், மிஷினை ஓட்ட வேண்டுமானால் அது தகுந்த முறையில் ஓட்டி சென்று திரும்பி வருவதற்கான தகுந்த ஒரு பாதை அமைத்து கொடுப்பதுதான் அந்த தூண்டில் பாலம். அந்த தூண்டில் பாலத்தை அமைத்து தர வேண்டும் என்று மக்கள் 10 வருடங்களாக போராடியும் பல தடவை மனு கொடுத்தும் இன்று வரையிலும் எந்த காரியமும் நிறைவேறப்படவில்லை.